நாகார்ஜுனா சைமனான கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரியை பார்த்துடலாம். 1959 பிறந்த நாகார்ஜுனா புகழ்பெற்ற நடிகர் அக்கிகேணி நாகேஸ்வர ராவ் அவர்களுடைய மகனாவார். 1986 வருஷம் விக்கி டோனர் அப்படிங்கிற ஹிந்தி படத்துடைய ரீமேக் விக்கி டாடா மூலம் ஹீரோவா இன்ட்ரோ ஆனாரு. அதுக்கப்புறம் 1989 வந்த சிவாங்கிற படம் அவரை ஒரு சூப்பர் ஸ்டாரா மாத்துச்சு. ராம் கோபால் வர்மா டைரக்ட் பண்ண இந்த படம் இன்னும் ஒரு கிளாசிக்கா பேசப்பட்டுச்சு. தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் தெரிஞ்ச ஹிட் படமான ரட்சகன் 1997 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல இருந்து நாகார்ஜுனா தமிழ்நாட்டிலையும் பிரபலம் அடைஞ்சாரு. அந்த படத்துல 3 சாங் பயங்கர ஹிட் ஆச்சு. சந்திரனை தொட்டது யார், லக்கி லக்கி, சோனியா சோனியா, சொக்க வைக்கும் சோனியா அப்படின்னு. அதை விட 90s கிட்ஸுக்கு இந்த பிஜிஎம் கேட்டாலே கூஸ்பம்ஸ் ஆகி நாடி நரம்பெல்லாம் புடைச்சிட்டு வெகுண்டெழு ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் ரட்சகன் படத்துடைய தீம் மியூசிக். இந்த தீம் மியூசிக்கை கேட்டாலே நாகார்ஜுனா தான் ஞாபகத்துக்கு வருவாரு. சரி, கதைக்கு வருவோம். இப்படி பிரபலமான நாகார்ஜுனா எப்படி சைமன் ஆனாரு? டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல சூப்பர் ஹிட் பான் இந்திய திரைப்படமான கூலி படத்துல நாகார்ஜுனா இடம்பெற்றிருந்தாரு. இந்த படத்துல ஃபேன்ஸோட பெரும் ஆர்வத்திற்கு முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு நாகார்ஜுனா வில்லன் கேரக்டர்ல நடிக்கிறது தான். அதனாலேயே அந்த கேரக்டருக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆச்சரியப்படுற விதமா சைமன் கேரக்டர் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தெலுங்கு ஃபேன்ஸ் படத்துல சைமனுக்கும் தேவாவுக்கும் இடையான ஒரு இழுபறி போரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. லோகேஷ் கனகராஜ் அந்த கதாபாத்திரத்தை மிகுந்த துணிச்சலோட ஸ்டைலான அப்பியரன்ஸ்ல கொடுத்தாலும் அவர் வழக்கமான பணக்கார வில்லன் கதாபாத்திரத்திலேயே கொடுத்திருந்தாரு. இது மட்டும் ரசிகர்கள் கிட்ட ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, டோலிவுட்டோடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள்ல நாகார்ஜுனாவும் ஒருத்தர். அவர் யாரும் வழக்கமான வில்லன் வேடங்கள்ல பார்க்க விரும்புறது கிடையாது. ஆனா சைமன் கேரக்டர் தமிழ்லயும் ஹிந்திலையும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பொதுவா இப்பெல்லாம் ஒரு படம் வந்தா இப்புள்ள கலாச்சாரத்துல, அதுவும் 2K கிட்ஸ் மத்தியில ஹீரோவை விட வில்லன்களை தான் அதிகமா கொண்டாடுறாங்க. உதாரணமா சொல்லணும்னா, கைதி படத்துல கணீர் குரல்ல எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச அர்ஜுன் தாஸ் தொடங்கி மாமன்னன் படத்துல வில்லனா வந்த ஃபஹத் ஃபாசில் வரைக்கும், அவ்வளோ ஏன் நம்ம கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரகாஷ் ராஜ் நடிச்ச முத்துப்பாண்டி கேரக்டர் கூட இந்த 2K கிட்ஸ் பசங்க எடிட்டுங்கிற பேர்ல பிஜிஎம் போட்டும் ஸ்லோ மோஷன் போட்டும் ஹீரோவை விட பயங்கரமா ஹைப் கொடுத்து கொண்டாடுனாங்க. அந்த வரிசையில இப்ப சைமனா நடிச்ச நாகார்ஜுனாவை கொண்டாடிட்டு வராங்க. குறிப்பா ரட்சகன் படத்துல வர மாதிரி ஸ்டைலிஷா இந்த கூலி படத்துல இருப்பாரு. அதனாலேயே அவரை 90s கிட்ஸ் அதே விண்டேஜ் சாங்கான சோனியா சோனியா, சொக்க வைக்கும் சோனியா பாட்டை எடிட் பண்ணி போட்டு கொண்டாடிட்டு வராங்க. காதலோ ஆக்ஷனோ வில்லத்தனமோ எல்லாத்துலயுமே தன்னுடைய ஸ்டைலை விட்டு கொடுக்காத நாகார்ஜுனா இப்ப தமிழ் சினிமாவுக்கு மாஸ் வில்லனா திரும்ப வந்திருக்காரு. இந்த கூலி படத்துக்கு அப்புறம் நாகார்ஜுனாவுக்கு ஒரு புது பீக் ஆரம்பிக்கலாம்.